அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கும் நிலையில் அவரது சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் நாளைய தினம் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்த அதிமுக திட்டமிட்டிருக்கிறது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தோடு மாநிலம் முழுவதும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சுமார் 50 நாட்களுக்கு பிறகு நாளைய தினம் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் பொதுக்கூட்டத்தை நடத்துகிறார். கரூர் துயர சம்பவத்தினால் தள்ளிப்போன அதிமுகவின் தேர்தல் பரப்புரை கூட்டம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் சொந்த தொகுதியிலேயே நாளை மீண்டும் தொடங்குகிறது. ஆளுங்கட்சிக்கு எதிரான அரசியலை தீவிரமாக முன்னெடுக்கும் வகையில் நாளைய பொதுக்கூட்டம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. டிஜிபி நியமனம், சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கான பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் திமுகவை கேள்வி எழுப்பி எடப்பாடி கே பழனிசாமியின் உரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தால் அதிமுகவிற்கு இழப்பு என்ற கோணத்திலும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி ஆகியோருக்கு சவால் விடுக்கும் வகையில் கொங்கு மண்டல கட்சி பொறுப்பும் தாவேகாவில் செங்கோட்டையனுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகாவில் இணைந்த பிறகு கோபிச்செட்டிப்பாளையம் சென்ற செங்கோட்டையனுக்கு அங்கு பெரும் திரளாக கூடியிருந்த தொண்டர்களால் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய செங்கோட்டையன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை கடுமையாக விமர்சித்திருந்தார். எடுத்துக்காட்டி காலக்கல் விழுத்து விடுறீங்களா? கால எடுத்துடும் நாளைக்கு வரப்போறார். செங்கோட்டையனுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே 50,000 பேர் கூடும் வகையில் மிக பிரம்மாண்டமாக பொதுக்கூட்டத்தை நடத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுக தொண்டர்கள் செங்கோட்டையன் பக்கம் இல்லை என்பதை எடுத்து சொல்லும் வகையில் கட்சி நிர்வாகிகளும் இந்த கூட்டத்திற்காக தீவிரமாக பணியாற்றி வருவதாக தெரிகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி நாளைய தினம் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் அதிமுக வட்டாரத்தில் மட்டுமில்லாமல் தமிழக அரசியல் வட்டாரத்திலும் அதிகரித்திருக்கிறது.